தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருள், கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான இரவு சகோதர சகோதரிகளே, நன்றி திருப்பலி அந்தோனி ஆறுமுகம் குடும்பம், தெரேசா ஜார்ஜ் பென்னி குடும்பம், லிசினா மைக்கேல் குடும்பம், ஜெரால்ட் ஜூபிட்டர் 50வது பிறந்த நாள். நன்றி திருப்பலி பவுலின் டிசோசா குடும்பம், ஜோசப் சலோமி குடும்பம், புஷ்பராஜா குடும்பம், அந்துராஜ் குடும்பம், ஜார்ஜ் அருண் தாவூத் குடும்பம், மேரி ஸ்டெல்லா சின்னப்பன் குடும்பம், அருள்மணி குடும்பம், அபி உஷா பிரேம் குடும்பம், ஆஷா தாராம் குடும்பம், வேதிகா பிரீத்தி மற்றும் கீர்த்தி குடும்பம், மரியஜோ பெர்னாண்டஸ் குடும்பம், அகஸ்டின் பாபு ஜெயசீலா குடும்பம், ஆந்தனி அமன் ராஜன், மரிய காயத்ரி குடும்பம், ஜான் ஃபாத்திமா குடும்பம், ஆலன் ஃபெலிக்ஸ் அந்தோனி, லீமா ரோஸ் குடும்பம், தெரேசம்மா குடும்பம், ஜெயசீலா சாந்தி குடும்பம், டேவிஸ் வெரோனிகா, ஹாரி பின்டோ ஜெஸ்ஸி, சிரில் மற்றும் ஜானட் குடும்பங்கள், மேரி தெரேசா பெர்னார்ட் பித்தாடியன், ஜார்ஜ் டிசோசா குடும்பம், சாமுவேல் மற்றும் ஃபிலோமினா, குமரேசன் மற்றும் ஷீவா, பொக்கிஷா மேரி, ஆந்தனி பால் பெனடிக்ட் குடும்பம், ராஜன் ஜெசிந்தா குடும்பம், மேரி குடும்பம். மரித்தாள் மக்களுக்கான திருப்பலி அந்தோனி மற்றும் அந்தோனியம்மாள், சி லூயிசா, ரெவரண்ட் ஃபாதர் கிளெமன் பிராங்க், ஆரோக்கியம்மாள் சம்பாங்கி, ஜார்ஜ் சம்பாங்கி குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்கள், நட்டாலியா டிசோசா குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்கள், ராஜப்பா குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்கள், பவுலின் டிசோசா குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்கள், அந்தோனியம்மாள், கேரலின், ராகினி, புஷ்பா, கேதரின், பால் அவருடைய குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்கள், அம்ப்ரோஸ், ஆந்தனி லாரன்ஸ், சந்தன மேரி, ஜார்ஜ், சூசை மேரி, செல்வராஜ், ஸ்டீவன், மார்கரெட், ராஜா மற்றும் செல்வி, அமலோர் மற்றும் அந்தோனிதாஸ். மேலும் சிறப்பு கருத்துக்களுக்கான திருப்பலி பீட்டர் பிரேம் பிரபு குடும்பத்தார், ரீட்டா சகாயராஜ், பர்னபாஸ் பால் குடும்பத்தார், மேரி ஜாக்லின் குடும்பத்தார். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, யாவரை வாழ்த்தி திருப்பலிக்கு வரவேற்கின்றோம். இந்த வருடத்தின் முதல் வெள்ளிக்கிழமை நாம் அனைவருக்கும் மிக மகிழ்ச்சியான ஒரு நேரம். ஆண்டவர் இயேசுடைய திரு இதயத்தை நினைக்கின்ற பொழுதெல்லாம் அவருடைய அன்பு நமக்கு என்றும் நிச்சயமாக இருப்பதை உணர்கின்ற பொழுதெல்லாம் நம்முடைய உள் மனதில் நிச்சயமாக பெரும் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் அந்த ஆண்டவர் இயேசுடைய அன்புக்கு பதில் அன்பாக நான் என்ன செய்ய வேண்டும், எப்படி நான் ஆண்டவர் இயேசுவுக்கு என்னுடைய பதில் அன்பை தர முடியும் என்பதை சிந்தித்து செயல்பட அருளையும் ஆசிரியும் பெறக்கூடிய ஒரு உன்னதமான நேரமாக இருக்கிறது. எனவே தருணத்தில் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம், அவருடைய அன்புக்காக நன்றி செலுத்துவோம். என்றும் அவருடைய அன்பில் நிலைத்திருக்க வேண்டிய ஆவலையும் அந்த நல்ல மனப்பான்மையும் இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று இத்திருப்பலியில் வேண்டுவோம். சகோதர சகோதரிகளின் தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும்
நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பாதவும் திருமண இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தக நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகி அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனமாகிய கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுளோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவர்களே, இறைவன் நேர்மையாளர் என நீங்கள் அறிந்து கொண்டால் நேர்மையாக செயல்படுவோர் அனைவரும் அவரிடமிருந்து பிறந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நாம் கடவுளின் பிள்ளையாய் இருக்கின்றோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அவரை எதிர்நோக்கியிருக்கின்ற அனைவரும் அவர் தூயவராய் இருப்பது போல் தம்மையே தூயவராக்க வேண்டும். பாவம் செய்யும் அனைவரும் சட்டத்தை மீறுகின்றனர். சட்டத்தை மீறுவதே பாவம். பாவங்களை நீக்கவே அவர் தோன்றினார் என்பது உங்களுக்கு தெரியும். அவரிடம் பாவம் இல்லை. அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. பாவம் செய்பவர் எவரும் அவரை கண்டதும் இல்லை, அறிந்ததும் இல்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மதுரை பாடல் பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலை கண்டனர். விடுதலையை கண்டனர். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமின் உயமும் அவருக்கு வெற்றி அளித்துள்ளன. பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகமெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். நம்மிடையே குடிகொண்டார். அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 29 34 முடிய. அக்காலத்தில் இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறியாம் இவரே, உலகின் பாவத்தை போக்குபவர்.
எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யாரென்று எனக்கு தெரியாதிருந்தது. ஆனால் இஸ்ராயேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகிறேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி புறாவை போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததைக் கண்டேன். இவர் யாரென்று எனக்கு தெரியாதிருந்தது. ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர் தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன். இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகிறேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. விளங்காந்த சகோதர சோதிகளே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சிறப்பாக ஒவ்வொரு முதல் வெள்ளிக்கிழமையும் திருதிய பக்தர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நாள். ஏனென்றால் ஆண்டவர் இயேசுவின் இந்த அன்பின் களஞ்சியமாக இருக்கின்ற இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளையும் ஆசிரையும் அன்பையும் நிறைவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு சமயமாக இருக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். யோவான் எழுதிய கடிதம். யோவான் ஆண்டவர் இயேசுடைய அன்பை அதிகமாகவே அவர் அனுபவித்தவர். அவருடைய மார்பில் சார்ந்தவர், மார்பில் சாய்ந்து அவருடைய அன்பை அவர் சுவைத்து அன்பின் சீடர் என்ற பெயரையும் அவர் படைத்தவர். எனவே யோவானுடைய இந்த கடிதத்தில் நாம் பார்க்கின்றோம், அன்பில் உருவான இறைவன் நம்மிடையே வருகின்றார். நம்முடைய உள்ளத்திலும் வாழ்விலும் வர அவர் விரும்புகின்றார். ஆனால் அதற்கு தடையாக இருப்பது ஒன்று, பாவம். எனவே பாவம் செய்யும் அனைவரும் சட்டத்தை மீறுகின்றனர். சட்டத்தை மீறுவதே பாவம். இந்த ஒரு பாவ சூழ்நிலையில் ஆண்டவர் இயேசுவின் அன்பை பெறுவதற்காக நம்மால் இயலாத முடியாது. எனவே இந்த பாவத்தில் நம்மை முழுமையாக விடுவிப்பதற்காக, ஏன் கடவுளின் அன்பை அதிகமாக நம்முடைய வாழ்வில் ஏற்று அனுபவிப்பதற்காக ஆண்டவர் இயேசுவை இந்த உலகில் மனிதராக பிறந்து பாவத்தை நம்மிடமிருந்து அகற்றுவதற்காக, அன்பை நாம் பெற்றுக்கொள்வதற்காக, நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து சிலுவையின் மீது நமக்காக பரித்தியாகம் செய்தார். எனவே அத்தகைய இறைமகன் இயேசுவின் மெசியாவை இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். இவரில் கடவுளின் செம்மறி, இவரை உலகின் பாவத்தை போக்குபவர். இயேசுவின் பார்த்த சகோதர சகோதரிகள், கடவுளுடைய அன்பை நாம் நம்முடைய எண்ணத்தில் வைத்திருந்தால் போதாது, மாறாக நம்முடைய உள்ளத்தில் ஏற்க வேண்டும். நம்முடைய வாழ்வில் கடவுளின் அன்பை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். எனவே அன்பு செயல்களில் நாம் ஈடுபட வேண்டும். அன்பை நாம் எதிர்நோக்க வேண்டும். இந்த ஆண்டு ஜூபிலி ஆண்டு,
2025 ஆண்டுகள் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் மனிதராக மீட்பராக பிறந்ததின் ஒரு மாபெரும் ஒரு நினைவு, ஒரு கொண்டாட்டம். அதே சமயத்தில் ஆண்டவர் இயேசு புனித மார்கரெட் மரியம்மாவுக்கு காட்சி தந்ததின் 350வது ஆண்டு. ஆகவே இயேசுவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இவ்வாறு இறைவன் மனிதனை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றார். மனிதனை நோக்கி அவர் அவருடைய உள்ளத்தில் வாழ்வில் இடம்பெற அவர் விளைகின்றார், விரும்புகின்றார். ஆனால் அந்த இறைவனுக்கு நம்முடைய இதயத்தை திறந்து வாழ்வை நாம் திறந்து இறைவனின் அன்பை ஏற்றுக்கொள்கிற பொழுதுதான் இறைவனுடைய அந்த எதிர்பார்ப்பும் எண்ணமும் நிறைவேறுகிறது. இதை ஆண்டவர் பக்தி என்று சொல்லுகின்ற பொழுது மனிதன் என்னாலும் இறைவனுடைய அந்த அன்பு மயமான ஒரு நிலையில் அவன் வாழ வேண்டும், அன்பு சூழ்நிலையில் அவன் வாழ வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டி அவனை அன்பின் வாழ்வுக்கு ஈர்ப்பதுதான், அழைப்பதுதான் இத்தகைய ஜூபிலியின் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. மேலும் ஆண்டவர் இயேசு நம்மை சந்திக்கவும் நம்முடைய வாழ்வில் இடம்பெறவும் ஏற்கனவே நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கின்றேன், 12 வாக்குறுதிகளை தந்திருக்கிறார். இவை அனைத்தும் எப்படியாவது மனிதனின் வாழ்வில் நுழைய வேண்டும், இடம்பெற வேண்டும் என்பதுதான் இயேசுவின் ஒரு எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. இன்று விசேஷமாக உங்களிடத்தில் 2 இந்த வாக்குறுதிகளை ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். 5வது வாக்குறுதி, நீங்கள் மேற்கொள்ளும் நல்ல செயல்களை ஆசீர்வதித்து வெற்றி அடைய செய்வீர்கள். நல்ல எண்ணங்கள் இருக்கின்றன, உண்மைதான். அது போதாது, அது செயல்முறைவும் பெற வேண்டும். ஆகவே இந்த செயல்முறைவும் பெறுவதில் அவ்வளவு சுலபம் அல்ல. மாறாக பலவிதமான தடைகள் உண்டு. சாத்தானுடைய சூழ்ச்சியும் அவனுடைய தடையும் நமக்கு நல்ல எண்ணம் கொண்டு இருந்தாலும் நம்மை நல்லவர்களாக மாற்றவும், நல்ல எண்ணங்களை நல்ல செயல்களாக மாற்றுவதற்காக முட்டுக்கட்டையாக இருப்பது பாவ சூழ்நிலை. அதே சமயத்தில் சாத்தானுடைய அந்த சூழ்ச்சியும். எனவே இத்தகைய ஒரு நிலையிலிருந்து நாம் வெற்றி பெறுவதற்காக ஆண்டவருடைய பக்தி, திருதிய பக்தியானது நமக்கு மிகவும் துணையாக வருகிறது. மேலும் இயேசுவின் பார்த்த சகோதர சகோதரிகளே, 12வது வாக்குறுதி என்னவென்றால், தொடர்ந்து 9 மாதங்களில் முதல் வெள்ளியன்று நற்கருணை உட்கொள்வோருக்கு வாழ்வின் இறுதி வேளையில் மன்னிப்பின் வரத்தை வழங்குவேன். அவர்கள் எனது கிருபை மற்றும் திருவருட்சாதனமின்றி இறக்க மாட்டார்கள். இறுதி வேளையில் என் திரு இதயம் அவர்களுக்கு உண்மை புகலிடமாகவும் இருக்கும். எவ்வளவு ஆண்டவர் நம்முடைய வாழ்நாட்களில் மாத்திரமல்ல, இறுதி வேளையிலும் நமக்கு துணை நின்று அவரை நம்முடைய இல்லிடத்திற்கு, அதாவது விண்ணகத்துக்கு அவர் நம்மை அழைத்து செல்வார், இட்டு செல்வார் என்றும் அவருடைய வாக்குறுதியின் வழியாக நமக்கு அவருடைய தெய்வீக உதவியினை அவர் நிச்சயப்படுத்துகின்றார். இயேசுவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பு செயல்களில் ஈடுபட வேண்டும். இந்த புத்தாண்டு நமக்கு இறைவன் தந்த வாய்ப்புகள் ஒவ்வொரு நாளும் புதிய ஆரம்பமாக இருக்கு. ஒவ்வொரு நாளும் புதிய எண்ணத்துடன், புதிய ஆற்றலுடன் நம்முடைய வாழ்வை சீரும் சிறப்பமாக வாழ்ந்திட முயல்வோம். எடுக்கும் அனைத்து செயல்களிலும் வெற்றி காண இறுதியானுடைய துணையை நாடுவோம். அதற்காக இங்கே வரங்களை இத்திருப்படியில் வேண்டுவோம். அன்பார்ந்த சகோதரரே, நாம் பாவத்தால் இறைவனின் அன்பை இழந்த போதும் அவர் நம்மை வெறுப்பதில்லை. மனிதனை மனிதனாக இருந்து அன்பு செய்ய தன் ஒரே மகனையை மனிதனாக அனுப்பி அவர் திரு இதயத்தின் வழியாக நம்மை தொடர்ந்து அன்பு செய்து வருகிறார். இந்த அன்பு தந்தையிடம் நமக்காக மன்றாடுவோம். உங்கள் பதில்: படைப்பின் இறைவா, பரம்பொருளே, அடியவன்
கேட்டருளும். படைப்பின் இறைவா, பரம்பொருளே, அடியவர் வேண்டுதல் கேட்டருளும். இரக்கத்தின் நிறைவா, எங்களின் தந்தையே, எங்கள் பரிசுத்த தந்தை பிரான்சிஸ், பேராயர் பீட்டர், துணையாயர் ஜோசப் சுசேனாது, ஏனைய ஆயர்கள், குருக்கள், கன்னியர், வேத பணியில் ஈடுபடும் இல்லறத்தோர் அனைவரும் இயேசுவின் சாட்சிகளாய் திகழவும், இறையரசை பரப்ப அயராத ஆர்வமுடன் உழைக்கவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். படைப்பின் இறைவா, பரம்பொருளே, அடியவர் வேண்டுதல் கேட்டருளும். அன்பின் இறைவனே, எங்களின் தலைவா, திரு இருதய படங்களை இல்லங்களில் நிறுவி வழிபடும் இல்லங்களை ஆசீர்வதித்தருளும். அந்த இல்லங்களில் வசிப்போர் இயேசுவின் திரு இருதயத்தின் சிறப்பான ஆசையை பெற்று துயரமின்றி விசுவாசம், ஜெபம், தன்னலமற்ற அன்பு ஆகியவைகளில் தலை சிறந்து எடுத்து காட்டுகளாய் விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். படைப்பின் இறைவா, பரம்பொருளே, அடியவர் வேண்டுதல் கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா, எங்களின் தந்தை, மனவேதனையாலும் உடல் நோயாலும் அவதிப்படும் அனைவரையும் நினைவு கூறுகின்றோம். இயேசுவின் திரு இருதயம் அவர்களுக்கு ஆறுதலாயிருக்கவும், விரைவில் குணம் பெற்று மகிழ்வோடு வாழ வழியாகவும் இருக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். படைப்பின் இறைவா, பரம்பொருளே, அடியவர் வேண்டுதல் கேட்டருளும். திரு இருதய ஆண்டவரே, உலகத்தின் அரசரே, இந்த நவநாள் திருபலியில் பங்கு பெறும் எங்கள் அனைவர் மீது உமது ஆசியை பொழிந்தருளும். எங்களது கருத்துக்கள் நிறைவேறவும், திரு இதயத்தின் அன்பை பெற்று உமது கருவியாக மாற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். படைப்பின் இறைவா, பரம்பொருளே, அடியவர் வேண்டுதல் கேட்டருளும். நம் தனிப்பட்ட கருத்துகளுக்காக வேண்டும். எல்லாம் உள்ள பரிசுத்த தந்தாய், நேர்மையுள்ள உள்ளத்தோடும் தூய சிந்தனையோடும் நான் மனதோடும் திரு சந்நிதியில் பணிபுரிய ஆசைக்கின்றோம். ஆனால் பலவீனான நாங்கள் சோதனைகளால் அலைக்கழிக்க விட்டு பாவத்தில் விழுந்து உம் திருமண இதயத்தை புண்படுத்தி இருக்கிறோம். உமது பேரன்பினால் எங்களை மன்னித்து உம் திருநாள் எழுப்பிய மன்றாட்டுகளுக்கு தயவாய் செவி சாய்த்தருடுமாறு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். என்னை ஏற்றுக்கொள்ளும்
எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, அன்பாலும் திருமண இதயத்தின் சொல்லக்கரையத்தை கண்ணோக்கியரும் அதனால் நாங்கள் கொடுப்பது உண்மைதான். எங்கள் பாவங்களுக்கு கடுமையாக அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை நீங்கி எழுப்பும். நிறைவாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னால் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மை எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடு செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருளடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திலும் அனைவரும் ஏற்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்துள்ளினார். ஆகவே புனிதர் பாடத்தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாம் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாகும். ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகமுடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாதவனமாக. அவர் பாடுபட குலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தாம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணின்று ஊழியம் புரிய தகுந்தவைகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எங்கள் துணை ஆயர்கள் ஜோசப் சுசைநாதர் மற்றும் ஆரோக்கியராய் சதீஷ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் கீழ் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு நீதிமான், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் வாழ்ந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம்பொருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் இறைவனாகிய தந்தை தூயாரின் ஒன்று எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாம் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் இம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே,
அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராது உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தொள்கிறார். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டோருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைத்து பெற்றோர் பேறு பெற்றோர்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருளையால் எங்களை புனித புத்தியால் பற்றி செய்வதாக. இவ்வாறு நாங்கள் திருமணமிட்டு நீக்க பெற்று எங்கள் சகோதர சோதிகளில் அவரை கண்டு கொள்ள கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நோயாளிகளை ஆஸ்வதித்து ஆண்டவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்கும் நடுவிலும் உங்களை காப்பாற்றும் உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்டும் உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்கும் உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசிர்வதிக்கும் உங்கள் மீதும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. இயேசுவின் பாந்த சகோதர சோதிகளே, இறுதியாளுடன் ஜெபித்து நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை அற்புத காரியங்களை மறவாமல் நீங்கள் எழுதி குருக்களிடம் நீங்கள் வந்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அவ்வப்போது ஆண்டவர் செய்யும் அற்புத காரியங்களை நீங்கள் மறவாமல் நீங்கள் நன்றி எறிதலை எழுதி கொண்டு தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இரண்டாவதாக, இந்த ஆண்டு ஜூபிலியின் விசேஷ கேலண்டர் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதை வாங்கி ஒவ்வொரு இல்லத்திலும் நீங்கள் அதை வைத்திருக்க வேண்டும். அந்த கேலண்டரில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆண்டவரேசுடைய வாக்குறுதி 12 வாக்குறுதிகள் 12 மாதங்களுக்கு நமக்கு ஞாபகப்படுத்த அதிலே அச்சிடப்பட்டிருக்கிறது. மேலும் திருத்தந்தையின் ஒவ்வொரு மாதத்தின் அவருடைய கருத்துகளும் ஆகிய அச்சிடப்பட்டிருக்கிறது. ஆகவே விசேஷ ஒரு கேலண்டர் ஆகிய இதை வாங்கி பயன்படுத்துங்கள். மற்றவர்களுக்கும் நீங்கள் நன்கொடையாக நீங்கள் வாங்கி தாருங்கள் என்றும் கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் இன்று இரவு ஆராதனை நடைபெற இருக்கிறது. தந்தை டோனி அவர்கள் நடத்தி தருவார்கள். இதிலும் பங்கேற்று பலன் பெறுமாறு அன்போடு அழைக்கின்றோம்.
மகிழ்ச்சி